ஒரு அழகான கிராமத்தில் குமார் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் புத்திசாலி. ஆனால் ஒரு சிறிய குறை இருந்தது. அவன் சில சமயம் பொய் சொல்லும் பழக்கமுடையவன். ஒரு நாள் அவன் தந்தை அவனை காட்டிற்கு அனுப்பினார். மரக்கட்டைகள் எடுத்து வா என்று சொன்னார். குமார் காட்டுக்குச் சென்றான். அங்கே அவன் மரக்கட்டைகளை வெட்டிக் கொண்டிருந்தபோது திடீரென அவன் கையிலிருந்த கோடாரி ஒரு ஆற்றில் விழுந்துவிட்டது. அவன் மிகவும் கவலையுடன் அழ ஆரம்பித்தான். அதே சமயம் ஒரு தேவதை அவன் முன் தோன்றினாள். ஏன் அழுகிறாய் என்று கேட்டாள். குமார் உண்மையை சொன்னான். என் கோடாரி ஆற்றில் விழுந்துவிட்டது. தேவதை ஆற்றில் மூழ்கி ஒரு தங்கக் கோடாரியைக் கொண்டு வந்தாள். இதுதானா உன் கோடாரி என்று கேட்டாள். குமார் உடனே சொன்னான், இல்லை, அது என்னுடையதில்லை. பிறகு தேவதை ஒரு வெள்ளிக் கோடாரியைக் கொண்டு வந்தாள். இதுதானா உன் கோடாரி? குமார் மீண்டும் சொன்னான், இல்லை, அது என்னுடையதில்லை. இறுதியாக தேவதை அவன் உண்மையான இரும்புக் கோடாரியைக் கொண்டு வந்தாள். இதுதானா உன் கோடாரி? குமார் மகிழ்ச்சியுடன் சொன்னான், ஆம், இதுதான் என்னுடையது. தேவதை அவன் நேர்மையை பாராட்டி தங்கக் கோடாரி, வெள்ளிக் கோடாரி, இரும்புக் கோடாரி மூன்றையும் அவனுக்கு பரிசாக அளித்தாள். குமார் மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு திரும்பினான். அந்த நாளிலிருந்து அவன் ஒருபோதும் பொய் சொல்லவில்லை. கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்: 1. உண்மை எப்போதும் வெற்றி பெறும். 2. நேர்மை கொண்டவர்களுக்கு நல்லதே நடக்கும்.